ஸோ இதில் நெக்ஸ்ட் பாருங்கள் 181வது கொஸ்டின் ரைட்டா. வாட் இஸ் லேர்னிங்? லேர்னிங் என்னது? மாணவர்கள் கற்கிறது ரைட்டா. ஆசிரியர்கள் டீச்சிங் சொல்லிக் கொடுக்கிறது. அதிலிருந்து மாணவர்கள் எவ்வளவு தூரம் கற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லுவது தான் லேர்னிங். ஏ ரிலேட்டிவ் பெர்மனண்ட் அது அப்படி மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதிலிருந்து கற்றுக்கொண்டால் அவனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். குணநலங்களில் நேற்று ஒன்று கற்றுக்கிட்டாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டாங்க, சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு மாணவன் 5ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் வரும்போது என்ன மாதிரி வந்தான் ஸ்கூலில் ஒன்றுமே தெரியாமல் வந்தான். அவன் 12ஆம் கிளாஸ் முடிக்கும்போது அவன் என்ன மாதிரி போகிறான், அப்போ அவன் பிஹேவியரில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஆசிரியர்கள் தான். அப்போ சேஞ்ச் இன் பிஹேவியர் லேர்னிங் குட் மேக் த சேஞ்ச் இன் பிஹேவியர். லேர்னிங்னு கற்றல் என்பது, கற்றல் யாருக்கு சொந்தம்? மாணவர்களுக்கு தான் சொந்தம். கற்பித்தல் ஆசிரியர்களுக்கு சொந்தம். ஆசிரியர்கள் கற்பித்தல் மூலமாக மாணவர்கள் கற்றல் வந்து என்ன செய்ய, அந்த மாணவர்களுக்கு அவங்களோட குணநலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும், அதிகமான பிஹேவியரே கொண்டு வரும் ரைட்டா. அப்போ லேர்னிங் அக்கர்ஸ். அப்போ எதன் மூலமாக லேர்னிங் வந்து கற்றல் என்பது எதன் மூலமாக வரும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரைட்டா. அனுபவம் மற்றும் செயல்முறை மூலமாக வரும் ரைட்டா. அனுபவம் மட்டும் என்னது? அனுபவம் என்னது? ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை கற்றறிந்து அனுபவம் மற்றும் அதை நடைமுறைப்படுத்தும் அனுபவம். அதை தான் என்ன சொல்கிறாங்க இப்போ ஸ்கூலில், அதாவது தொழிற்கல்வி முறைன்னு வச்சுருக்கான். மாணவர்களுக்கு ஒரு பாடம் நடத்தும் போது சயின்ஸில் அது ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதான் அது ஆசிரியர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறதை கற்றறிந்து செயல்படுத்துதல் மூலமாக வருகிறது ரைட்டா. அப்போ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்றான். எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொன்னால் இது யார் ஃபாதர் அப்படின்னா எட்வர்ட் தோர்னடிக் அப்படின்றான். எட்வர்ட் தோர்னடிக் எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு தான் இவர் எட்வர்ட் தோர்னிக். இன்னொன்றுக்கும் இவர் வந்து ஆசிரியர். யாருக்கு தெரியுமா? எரர் அண்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், இந்த ரெண்டுக்குமே இவர் தான் ஆசிரியர் ரைட்டா. எட்வர்ட் தோர்னிக். அப்போ ட்ரையல்ன்ற டீ முன்னாடி இருக்கா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்றதை கண்டுபிடிச்சதும் இவர் தான். எஜுகேஷனல் சைக்காலஜின்னு என்னது? உளவியலில் எஜுகேஷனல் அப்படின்னு சொன்னால் என்னது? கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொன்னவர் இவர். இந்த ரெண்டுக்கு இவர் தான் சொன்னது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எது? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை இவர் தான் சொன்னார். அது ஈஸியாக நம்ம இவர் பேரை போட்டுக்கலாம். அப்போ எஜுகேஷன்லேயே இவர் பேர் இருக்குது. மொதல் இருக்கா, இருக்குது. அதுக்கடுத்து சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி வந்தால் இவர் பேர் இருக்கா, அங்கே என்ன இருக்கும்? முதல்ல இருக்கும், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இங்கே இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி இருக்கா, அப்படின்னா எட்வர்ட் தோர்னடிக். போதுமா? இது ரெண்டுமே இவர் தான். எஜுகேஷனல் சைக்காலஜினாலும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னாலும் இவர் தான். அதில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு அப்படின்னா ரெண்டு இருக்குது. அப்போ இவர் பேரில் என்ன இருக்குது? அண்ட் இருக்கிறது. அதுலேயும் இவர் தான். இங்கே எஜுகேஷனல் சைக்காலஜின்னு வந்துடுச்சா, இவர் பேர் இருக்கா, முடிஞ்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ லா ஆஃப் எக்ஸசைஸ் மீன்ஸ் அப்படின்னா எக்ஸசைஸ்னால் நம்ம என்னது? எக்ஸசைஸ்னால் நம்ம வந்து பயிற்சி செய்யும் விதி என்னன்னு கேட்குறான். பயிற்சி செய்யும் விதி என்னது? கற்றலை வலுப்படுத்தும். பயிற்சி மூலமாக கற்றல் வலுப்பெறுகிறது. ஏன்னா இப்போ கூட ஸ்கூலில் பயிற்சிகளை கற்றுக் கொடுங்கள் கீழ் வகுப்பில் இருக்க மாணவர்களுக்கு என்று சொல்கிறார்கள் இல்லையா. அதுதான் என்ன சொல்ல? லா ஆஃப் எக்ஸசைஸ். விதி என்ன விதி? எக்ஸசைஸ்னால் நம்ம உடல் எக்ஸசைஸ் இல்லை, ஒவ்வொரு வேலைப்பாடுக்கும் உண்டான எக்ஸசைஸ். இப்போ சயின்ஸில் ஒரு எக்ஸசைஸ், இங்கிலீஷை சொல்லிக் கொடுக்கும்போது கூட நீ எக்ஸசைஸ் மூலிமா சொல்லிக் கொடுக்கலாம். லாங்குவேஜை கூட சொல்லிக் கொடுக்கலாம். மேசையும் லாங்குவேஜ் மூலிமா சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ கோணுன்னு என்ன? வெறும் கோணுன்னு நீங்கள் பாடம் நடத்துறத விட அந்த கோணை செஞ்சு காமிச்சிங்கன்னு சொன்னால், கோணை ஒரு பேப்பரில் செஞ்சு கொண்டு காமிச்சிட்டிங்கன்னா இது எக்ஸசைஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டா. பயிற்சி விதின்னு சொல்லுவாங்க. அப்போ லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்றான். ரெடினஸ்ன்னு என்னது? தயார் நிலைன்னு அர்த்தம். தயார் நிலை விதி என்றால் என்ன? அப்போ
கற்றல் தயார் நிலையை பொறுத்தது அப்படின்றான். அதாவது லா ஆஃப் ரெடினஸ் மீன்ஸ், அதாவது லா ஆஃப் ரெடினஸ்னால் விதிகள். எதான விதிகள்? ரெடினஸ் என்னது? அதாவது தயார் நிலையோட கற்றல் விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆஃப் ரெடினஸ் அப்படின்னா. லேர்னிங்னா கற்றறிதல், மாணவர்களை குறிக்கிறது ரைட்டா. லேர்னிங்னால மாணவர்கள் தான், டீச்சிங்னா ஆசிரியர்கள். லேர்னிங் டிபெண்ட்ஸான சார்ந்து இருக்கிறது. ரெடினஸ்னால் அவனோட தயார் நிலையை சார்ந்து இருக்கிறது. அவன் கற்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறானா என்பதை சார்ந்து இருக்கிறது ரைட்டா. அப்போ வாட் இஸ் ஸ்டிமுலினா தூண்டுதல். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அம்மா வீட்டில் தூண்டுவாங்க ரைட்டா. ஏய் படின்னு சொல்லிட்டு, அதான் தூண்டுதல், உந்துதல் ரைட்டா. அடுத்து வாட் இஸ் ரெஸ்பான்ஸ். அப்போ நீங்கள் தூண்டுறீங்க, அடுத்த மாதம் நீ 10 மார்க் கூட எடுத்துகிட்டு வரல மிதிச்சே போடுவேன்னு சொல்லுது அம்மா. அவள் என்ன பண்ணுவா, நம்மளை அடுத்த மாதம் மிதிக்கும் அம்மா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டிமுலி அப்படின்னா மிதிப்பேன்றது ஸ்டிமுலி ரைட்டா, தூண்டுதல். அப்போ என்ன பண்ணுவான், அதற்கு பதில் கிடைக்கிறது. அடுத்த மாதம் அவள் 10 மார்க் கூட எடுத்துகிட்டு வருவாள், அதற்கு உண்டான பதில். ஸ்டிமுலி என்னது? தூண்டுதல். அப்போ அதற்கு உண்டான பதில் என்னது? ரியாக்ஷன் டு ஸ்டிமுலி. ஸ்டிமுலின்னா நீ தூண்டுனதுக்கு உண்டான வினைகள். அப்போ 60 மார்க் எடுத்துகிட்டு வந்துடுவான். 50 மார்க் எடுக்கிற பிள்ளை 60 மார்க் எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்போ நீ மிதிக்க மாட்டேன் சரியா. அப்போ ஹூ ப்ரப்போஸ்டு கிளாசிக்கல் கண்டிஷனிங். கிளாசிக்கல்னு சொல்லிட்டேன், அதில் என்ன இருக்குது? எல் இருக்குது. எல்லு சுமால் எல் இருக்குது, அண்டு சுமால் ஐ ரெண்டு ஒன்று தான். அப்போ ஐயில் ஆரம்பிச்சிருக்கா பேர் என்னது? ஐவன் பேவேலி, இந்த ஆள் தான். அப்போ அன்கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸ் மீன்ஸ் அப்படின்றான். அப்போ கண்டிஷனல் அன்கண்டிஷனல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிஷனல் என்னது? ஸ்கூலில் பெல் அடிப்பாங்க. ஸ்கூலில் பெல் அடித்தா என்ன அர்த்தம்? காலங்காத்தால் பெல் அடித்தா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு பெல் சத்தம் தான் கேட்கும், ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க? ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. பெல் சத்தம் எதை புரிய வைக்கிறது? ஓப்பன் ஆகிடுச்சின்னு புரிய வைக்கிறது, இன்னொன்னே புரிய வைக்கிறது. அதே மாதிரி சாயந்தரம் பெல் அடிப்பாங்க ஸ்கூலில், அப்போ என்ன புரிய வைக்கிறது? ஸ்கூல் முடிஞ்சு போச்சுன்னு புரிய வைக்கிறது. கோயிலில் மணி அடிப்பாங்க, அப்போ பக்தர்கள் மணி அடிக்கிறான்றது புரிய வைக்கிறது. அப்போ சர்ச்சில் பெல் அடிப்பாங்க, அப்போ நேரத்தை குறிக்கிறது என்று, நேரத்தை சொல்கிறது சர்ச்சில் பெல் அடிக்கிறதுன்றதை புரிய வைக்கிறது. அந்த பெல் சத்தம் வேறு எதையோ புரிய வைக்கிறது. அதான் கண்டிஷனல். அதுக்கு பேர் என்னது? கண்டிஷனல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்கண்டிஷனல் என்னது? இப்போ நான் உணவு சாப்பிட்றேன், எதையா புரிய வைக்குதா? எதையும் புரிய வைக்காது சரியா. அதே மாதிரி என் வாயில் எச்சி ஊறுது, எதையே புரிய வைக்குதா? இல்லை. அப்போ இது அன்கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ் மீன்ஸ், அன்கண்டிஷனலாக எதையுமே புரிய வைக்காமல் ஒரு செயல்பாடுகள். நான் உணவு சாப்பிட்றேன், அது எதையும் புரிய வைக்கல, இங்கே இன்னொன்று புரிய வைக்குது. அன்கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ்னால் இந்த மாதிரி கண்டிஷன் இல்லாமல் புரிய வைக்கக்கூடிய பேர் என்னது? நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். இயற்கையிலேயும் நான் உணவு சாப்பிட்றேன் ரைட்டா, அதுக்கு பதில் கிடைக்கிறது. ஏதோ எனர்ஜி, ஆற்றலை உருவாக்குகிறது ரைட்டா. அப்போ கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு என்னது? லேர்ன்டு ரெஸ்பான்ஸ்னால் அது மூலம் புரிந்து கொள்ளுதல் ரைட்டா. பெல் அடிக்கிறது, ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, அதில் புரிய வைக்கிறது. அன்கண்டிஷனில் நான் உணவு சாப்பிட்றேன், உணவை தான் சாப்பிட்றேன். அன்கண்டிஷனில் உணவு சாப்பிட்றேன், அதில் பசி தான் ஆறுது. நான் இதை கற்றுக்கொண்டேனா? இல்லை. ஆனால் இங்கே கண்டிஷனல் ரெஃப்ளெக்ஷனில் பெல் அடிக்குது அப்படின்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, நான் புரிந்து கொண்டேன். புரியுதா? அதான் ரெஃப்ளெக்ஸ், அதனோட ரெஃப்ளெக்ஷனா அதனோட புரிதல் ரைட்டா. அப்போ ஹூ ப்ரப்போஸ்டு ஆர்பரண்ட் கண்டிஷனிங். இந்த ஓ இருக்குது, ஓ வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், நியூமரிக்கலையும் இருக்கும், நியூமரிக் நம்பர்லேயும் இருக்கும். அந்த ஓ போய் நீ சைவர்னு எழுது, அதில் 0 தானே போடுவேன். அது ஓவா இல்லை நியூமரிக்கா இல்லை ஓவானா எப்படி சொல்ல முடியும்? அப்போ 2 இடத்துலையும் இருக்குது. இங்கே ஓ, அங்கே 0. அப்போது இங்கே ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு 2 இனிஷியல் இருக்கும், வேறு எந்த சயின்டிஸ்ட்டுக்கு 2 இனிஷியல் கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஏதாவது சயின்டிஸ்ட்டுக்கு இதில் 2 இனிஷியல் இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஓ ஆனது எங்கே இருக்குது? ஆல்பபெட்டிக்கலையும் இருக்கிறது, வேறு எங்கே இருக்கிறது? நியூமரிக்கலையும் இருக்கிறது. அதனால் பி என்ற ஒரு இனிஷியல், எஃப் என்ற ஒரு இனிஷியல் யாருக்கு இருக்கிறது? ஸ்கின்னருக்கு இருக்கிறது.
அப்போ ஓட ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அதனோட இது கண்டுபிடிச்சது யாருன்னா, நான் சிம்பிளாக ஒரு லாஜிக்கில் தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 2 இனிஷியல் இருந்ததுன்னா அவர் தான் ஆர்பரண்ட் கண்டிஷனிங்னு அதை கண்டுபிடித்தவர்னு அர்த்தம். அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னது? இன்ஃபோர்ஸ்மெண்ட் வலுவூட்டல்னு அர்த்தம், ரைட்டா? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா வலுவூட்டல் எதை அதிகரிக்கிறது? நீ ரொம்ப வலுவூட்டினீன்னா அந்த குழந்தையோட பிஹேவியர் அதிகரிக்கும். பிஹேவியர்னால் அதிகமாக படிக்கும், ரைட்டா? பிஹேவியர் அதிகரிக்கும். அப்போ பனிஷ்மெண்ட் என்ன செய்கிறது? டிக்ரீசஸ். அவனோட கெட்ட குணங்களை பிஹேவியரை குறைக்கும், கெட்ட குணநலங்களை குறைக்கும், ரைட்டா? அப்போது பனிஷ்மெண்ட் டிக்ரீசஸ் பிஹேவியர், ரைட்டா? வலுவூட்டல் எது? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் பனிஷ்மெண்ட்டு பிஹேவியரை குறைக்கும். பிஹேவியரை குறைக்கும் எப்படி? பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுப்பேன்? அவன்கிட்ட கெட்ட குணநலங்கள் இருக்கிறதுனால தனியே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற. அதனால் கெட்ட குணநலங்கள் குறையும். ஒருத்தனுக்கு நல்ல குணநலங்கள் இருக்குது, நல்லா படிக்கிறான் அப்படின்னா நீ இன்னமும் தூண்டுற படின்ட்டு. அப்போ அவன் நல்ல குணநலங்கள் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீசஸ் பிஹேவியர். அப்போ பனிஷ்மெண்ட் டிக்ரீசஸ் பிஹேவியர், ரைட்டா? அப்போ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றான். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னது? நானும் ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என் குழந்தைகளுக்கு என் சொந்த ரூபாயில் என்ன பண்ணுவேன்? இன்னும் நல்லா படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வலுவூட்டலோடு சேர்ந்து ரிவார்டு கொடுப்பேன். அவன் இன்னும் நல்லா படிப்பான். அதை படிக்காதவனுக்கு தண்டனை கொடுப்பேன். அவனோட கெட்ட குணங்கள் போகும், அவனை விட்டு விலகிவிடும். அப்போ நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மீன்ஸ் என்னது? ரிமூவிங் அன்பிளசன்ட் கண்டிஷன்ஸ். ரிமூவ்னு வெளியேற்றுதல். நெகட்டிவ் என்னது? பாசிட்டிவ்ன்றது நான் பிரைஸ் கொடுக்குறது. அப்போ நெகட்டிவ் என்னது? ரிமூவிங் அன்பிளசன்ட் தேவையில்லாத, சந்தோஷம் இல்லாத, அந்த மாணவனுக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்காத, அதாவது ப்ளசன்ட்னா சந்தோஷம் இல்லாத பிஹேவியரை, கண்டிஷன் பிஹேவியர்னு அர்த்தம். பிஹேவியரை வெளியேற்றுதல். எதிர்மறை வலியூட்டல் என்றால் எனது விரும்பாத நிலையை நீக்குதல், ரைட்டா? ஹூ ப்ரொபோஸ்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இந்த ட்ரையல் டி வந்துடுச்சா, வந்துடுச்சா? அப்போ பேரில் என்ன இருக்குது? இந்த டி இருக்கா? எட்வர்ட் தார்மடிக், அவ்வளோதான். அப்போ லா ஆஃப் எஃபெக்ட் என்னது? எஃபெக்ட் என்னது? அதாவது திருப்தியை வெளிப்படுத்தும் விளைவு விதி என்றால் என்ன? விளைவு விதி, அதாவது எஃபெக்ட் என்னது? விளைவு விதி என்றால் என்னன்னு கேட்குறான். அப்போ திருப்தி கற்றலை வலுப்படுத்துவது, ரைட்டா? அப்போ ஹூ ப்ரொபோஸ்டு என்னது? இன்சைட் லேர்னிங். இன்சைட் லேர்னிங்கிறது நான் முதலே சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், ஒரு தூரத்தில் ஒரு பொருள் இருக்குது, என்கிட்ட ஒரு குச்சி இருக்குது, அந்த குச்சியை வச்சே நான் என்னால் நடக்க முடியாது, அந்த குச்சியை வச்சு இழுத்து அந்த பொருளை வாழைப்பழத்தை சாப்பிட்ருவேன். அது இன்சைட் லேர்னிங். அப்போது தக்க நேரத்தில் தன் அறிவை பயன்படுத்தி அந்த செயலை செய்வது. தக்க நேரத்தில் என்னால் நடக்க முடியல, அப்போ தக்க நேரத்தில் உண்மையான மீனிங் இதுதான். தக்க நேரத்தில் தன் அறிவை பயன்படுத்தி இங்கே செய்யுது. ஆனால் இங்கே நீங்கள் அப்படி ஞாபகம் வைக்கக்கூடாது. ஹூன்னு கேட்டான், யாருன்னு கேட்டான். சைட்னு நம்ம பார்க்குறது. அப்போ இன்சைட்னு இரவில் பார்க்குறது வச்சுக்கோங்களேன். இது டூப்ளிகேட் மீனிங் சொல்கிறேன். அப்போ இரவில் யார் கண்ணு தெரியும்? வோல்ஃபுக்கு தான் தெரியும். வோல்ஃபுன்னு யார்? ஓநாய்க்கு தான் தெரியும், சரியா? அப்போ இன்சைட் லேர்னிங் சொல்லிட்டான். அப்போ இந்த வோல்ஃபுன்னு வந்துச்சா பேரில்? வோல்ஃப் கேங் கோர்லர். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அப்போ இன்சைட் லேர்னிங் மீன்ஸ் என்னது? சடன் ப்ராப்ளம் சால்விங். எனக்கு சொல்லி கொடுத்தல, சடன்லி எனக்கு வாழைப்பழம் வேணும், தூரத்தில் இருக்குது, குச்சி பக்கத்தில் இருக்குது. அப்போ சடன்லி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய திறன் என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அதான் இன்சைட் லேர்னிங். அப்போ வாட் இஸ் மெமரி? மெமரின்னு என்னது? ஞாபக சக்தி. நான் படிக்கிறத அப்படியே ஸ்டோர் பண்ணுறது தான் மெமரி. நினைவாற்றல் என்றால் என்ன? தகவல் சேமிப்பு மற்றும் மீட்டெடுத்தல். அதை சேமித்து தேவைப்படும் நேரத்தில் எடுத்துக்கொள்ளுதல். நான் படிக்கிறத சேமிச்சுட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அது சேமிச்சுட்டே இருந்தால் எனக்கு பரீட்சையில் உதவி பண்ணாது. அப்போ தகவலை என் மூளையில் சேமிக்கணும் மற்றும் தேவைப்படும் போது அந்த தகவலை எடுத்துக்கொள்ளணும், சரியா? அதான் மெமரி. அப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி அப்படின்றான். அது என்கோடிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல். என்கோடிங் என்னது? நான் படிக்கிறத என்கோடிங் பண்ணி ஸ்டோர் பண்ணும். எங்கே? என்கோடிங் பண்ணோம், அப்படியே ஸ்டோர் பண்ணாது. நான் படிக்கிறத அது எப்படி பதியும் அப்படின்னா அப்படியே பதியாது. நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன்,
அதை என்கோடிங் பண்ணும், அதை மாற்றும். என்கோடிங்கை மாற்றி ஸ்டோரேஜ் பதியும். அதுக்கடுத்து என்ன செய்யும், எனக்கு எடுத்து கொடுக்கும். என்கோடிங் செய்து அதை சேமித்து வைத்து எனக்கு எடுத்து கொடுக்கும். தேவைப்படும் போது எப்போ தேவையோ எடுத்து கொடுக்கும். அதை என்கோடிங் ஸ்டோரேஜ் ரிட்ரீவல். என்கோடிங் என்னது, நான் படிக்கிறேன் ஒரு புத்தகத்தை, அந்த புத்தகத்தை என்கோடிங் பண்ணும். ரைட்டா? என்கோடிங் பண்ணி, அதாவது குறியாக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட, இப்போ நான் ஏபிசிடின்னு படித்தேன், ஏபிசிடின்னு ஸ்டோர் ஆகாது. அது மூளையில் வேறு ஒரு இதில் ஸ்டோர் ஆகும், வேறு ஒரு வடிவத்தில் ஸ்டோர் ஆகி, அது என்கோடிங் செய்து அதை ஸ்டோர் பண்ணுறது, அதை அங்கே பதிய வைத்து தேவைப்படும் போது ரிட்ரீவல் எடுத்து கொடுக்கும். சரியா? அதான் ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி. 3 ஸ்டேஜ். ரைட்டா? வாட் இஸ் ஃபர்கெட்டிங் லாஸ் ஆஃப் மெமரி. நான் எப்போயாவது ஒரு காலத்தில் படிச்சிருப்பேன். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய நான் யாரோ ஒருத்தரை பார்த்துருப்பேன், இல்லை 10 வருஷத்துக்கு முந்தைய ஏதோ ஒரு சப்ஜெக்டை படிச்சிருப்பேன். இன்றைக்கி என் நண்பர் கேட்குறாரு, அன்றைக்கி நீ படித்தே இல்லை காலேஜில், ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. இல்லைப்பா மறந்துட்டேன். லாஸ் ஆஃப் மெமரி. நினைவாற்றல் இழப்புன்னு அர்த்தம். ரைட்டா? ப்ரொபோஸ்டு ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்றான். அப்போ ஃபர்கெட்டிங் கர்வுன்னா வளைவு. ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு வரும்போது நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே ஃபர்கெட்டிங் கர்வ் வளைவு. ஃபர்கெட்டிங் எடுத்து வளைவு வந்தால் யார் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்கெட்டிங்கில் 2 T இருக்கா. அப்போ இவன் பேர்லேயும் இங்கே பாருங்கள், இந்த விஞ்ஞானி பேர்லேயும் இதில் ஹெர்மேன் 2 N இருக்கா. அதேமாதிரி 2வது பேரில் எப்பிங்னஸ் அப்படின்றான், 2 B இருக்கா. இங்கே 2 T, இங்கே 2 N 2 B. இந்த கர்வுன்னு வரணும். ஃபர்கெட்டிங் எடுத்து கர்வுன்னு வந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரொபோஸ்டு யார் முன்மொழிந்தார்கள், ஃபர்கெட்டிங்னு வரக்கூடாது. ஃபர்கெட்டிங் கர்வுன்னு வந்தால் ஃபர்கெட்டிங்கில் 2 T இருக்குது. இவன் 2 பேர்லேயும் 2 ஒரே எழுத்துக்கள் NN இருக்குது, இங்கே BB இருக்கிறது. அதனால் இவர் தான். நீ பேரெல்லாம் ஞாபகிக்க வேண்டாம், உன்னெல்லாம் முடியாது. வாட் இஸ் மோட்டிவேஷன் என்னது, தூண்டுதல். ரைட்டா? மோட்டிவேஷன் உந்துதல், தூண்டுதல். 2 மோட்டிவேஷன், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அப்போது ஒரு குழந்தை தானாக படிச்சுன்னு சொன்னால் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இல்லை அம்மா அப்பா ஆசிரியர்கள் தூண்டி படித்தாங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ரைட்டா? அப்போ டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், அது இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக் அந்த குழந்தை தானாக படிக்கும். சில அப்பா அம்மா பார்ப்பாங்க, என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருந்தாங்க, அது உள்ளுணர்வு தூண்டி அதுவாக படிக்குது. இன்ட்ரின்சிக் உள்ளார்ந்த ஒரு மோட்டிவேஷன், உந்துதல். அப்போ எக்ஸ்ட்ரின்சிக் ஒரு படிக்காத குழந்தை என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் விளையாட போயிடுது, அவங்க அப்பா அம்மா 2 மிதிச்சு படுறாம்பாங்க. அது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளிப்புறமாக கிடைக்கக்கூடிய உந்துதல். ரைட்டா? அப்போ இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் மீன்ஸ் இன்டர்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரைட்டா? அப்போ எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ரிவார்ட். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் 2ல் வரும். ஒன்று என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க, இது அடித்தா கேட்காது இந்த பிள்ளை, ஏதாவது பொருளை வாங்கி கொடுப்பேன், நீ நல்லா படி, நான் உனக்கு ஜிலேபி வாங்கி கொடுக்குறேன், இல்லை சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், இல்லை ஸ்கூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் எனது எக்ஸ்டர்னல் ரிவார்டு மூலமாக எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் உண்டாக்கப்படுகிறது. ப்ரொபோஸ்டு மாஸ்லோ தியரின்றான். இப்போ மாஸ்லோன்ற ஒரு விஞ்ஞானி, நான் ஏற்கனவே மாஸ்கோன்னு சொல்லிட்டேன். மாஸ்லோனால் நீட்ஸ், மொத்தம் 5 நீடுகள் இருக்கிறது. மனிதனோட தேவைகள் 5 இருக்கிறது. ரைட்டா? 5 நிலைகள் இருக்கிறது. எத்தனை நிலைகள்? 5 நிலைகளை சொன்னவர் யார்? மாஸ்லோ. ப்ரொபோஸ்டு மாஸ்லோ தியரி. மாஸ்லோன்ற பேரே வந்துருச்சு. அப்போ என்னது? ஆபிரகாம் மாஸ்லோ. இந்த இதில் இன்னொன்று கேட்பாங்க, ஹியரிசி ஆஃப் நீட்ஸ் சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஹியரிசின்னா தேவைகளின் அடிப்படையை சொன்னது யார் அப்படின்பாங்க. தேவைகள், நீட்ஸ், தேவைகளின் அடிப்படையை சொன்னது யாருன்னா மாஸ்லோ. அந்த மாஸ்லோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ. மாஸ்லோவுக்கு கொஞ்சம் இந்த வித்தியாசம். நீங்கள் அந்த ப்ரொனன்சியேஷனை வச்சு இது படிங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். சிம்பிளஸ்ட் லாஜிக் தான் சொல்கிறேன். ரைட்டா? நீங்கள் எல்லா பேரும் ஞாபகம் வைக்கணும்னா முடியவே முடியாது. ஹவு மெனி நீட்ஸ் இன் மாஸ்லோ தியரி? மொத்தம் 5 லெவல்கள் இருக்கிறது. ரைட்டா? 5. அப்போ அதாவது ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்னால் ஒரு மனுஷனோட உடம்புக்கு தேவையான நீட்ஸ், தேவைகள் என்னன்னு கேட்குறான். பேசிக் சர்வைவல் நீட்ஸ். அப்போ உடலில் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் மீன்ஸ் ஆனால் மொத்தம் 5 லெவல்கள் இருக்கிறது. அதில் உடலுக்கு தேவையான நீடுகள் என்ன? வெறும் உடல் தான், மனமெல்லாம் அதில் வரல. இந்த மாஸ்லோவோட இதில் கோட்பாடில் 5 நிலைகள் இருக்கிறது.
5 நிலைகள். அப்போ முதல் நிலை என்னது? மனித உடலுக்கு தேவையானது காற்று, சாப்பாடு, ரைட்டா, கண் பார்க்கிறது, உடை, இருப்பிடம். இது உடலுக்கு தேவையானது. வேறு எதாவது தேவையா? இல்லை. காற்றுலன்னு செத்து போயிடுவான், தண்ணி இல்லைன்னு செத்து போயிடுவான், உடல் இல்லைன்னா வீடு இல்லைனாலும் செத்து போயிடுவான், பாம்பு கடி செத்து போயிடுவான். உடை வேணும், சரியா? இந்த 5 நீடுகள் தான் தேவைப்படும், ரைட்டா? இதுதான் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ சேஃப்டி நீட்ஸ் அடுத்த லெவல். ரெண்டாவது, முதல் லெவல் முடிஞ்சா அடுத்த லெவல் சேஃப்டி நீட்ஸ். அவனுக்கு பாதுகாப்பு வேணும். அப்போ செக்யூரிட்டி அண்டு ப்ரொடெக்ஷன் 5 லெவல்னு சொன்னார் இவர் மாஸ்லோ. முதல் லெவல் அவனுக்கு அடிப்படை தேவைகள், இரண்டாவது பாதுகாப்பு தேவைகள், ரைட்டா? அப்போ மூன்றாவது என்னது? லவ் அண்ட் பிளாங்கிங்ஸ். அவன் குழந்தைகள் மேலே அவன் அன்பு செலுத்தணும். அதே போல் லவ் அண்டு பிளாங்கிங்ஸ்னால் அவனோட பொருட்கள் மேலே, ஒரு சொத்துக்கள் மேலே அன்பு செலுத்தணும், சரியா? மூன்றாவது லெவல். அப்போ 4வது லெவல் என்ன சொல்லுது? எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்ட்டான். அப்போ ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகக்னேஷன். அவனுக்கு மரியாதை தேவைப்படுகிறது. பாரு, ஒன்றுனா தேவைப்படுகிறது. மக்கள் என்னை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எஸ்டீம் நீட்ஸ், மரியாதை தேவைகள் 4வது நிலை. அப்போ 5வது நிலை என்ன தெரியுமா? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மீன்ஸ்னால் இந்த நாளும் கிடச்சிச்சுன்னு சொன்னால் 5வது நிலை அவன் திருப்தி அடைந்து விடுகிறான். ஃபுல் பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா தன்னிறைவு, முழுத்திறன் வளர்ச்சின்னு அர்த்தம். இந்த நாளும் கிடைத்து விட்டால் 5வது நிலை என்னது? முழு திறன் வளர்ச்சி என்று இவர் கவுலோ சொல்கிறார், ரைட்டா? மாஸ்லோ, ரைட்டா? அப்போ ஹூ டிஃபைன்ட் இன்டெலிஜென்ஸ் அஸ் அடாப்டேஷன் அப்படின்றான். அப்போ நுண்ணறிவு என்பது சூழலுக்கு ஏற்ப தகுந்தல் என்று கூறியவர் யாருன்றான். அதாவது நுண்ணறிவு தான் ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றது என்று சொன்னவர் யார்? அப்போ இது சாதாரண இது ஆல்பர்ட் பினெட். ஏக்கு அடுத்து பி இருக்கா? இதெல்லாம் சாதாரண சிம்பிள். அப்போ சாதாரணமாக இருந்ததுன்னா இந்த ஏக்கு அடுத்து பி ஏன் பேர் இருக்கா அதை போட்டுருங்க, ரைட்டா? அதாவது என்னது? நுண்ணறிவு என்பது சூழலுக்கு ஏற்ப இதில் சாதாரண நுண்ணறிவு. மனுஷனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தானே அவன் இந்த சூழலுக்கு ஏற்ப வாழ முடியும். இது சாதாரண கோட்பாடுகள். சாதாரண கோட்பாடை சொன்னது யார்? ஏ. முதல் எழுத்தில் அவன் ஏ இருக்குது பேரில். 2வது பேரில் என்ன இருக்குது? 2 பேர் வச்சுருக்கான். அது 2வது பேரில் பி. அப்போ சாதாரணமாக ஏக்கு அடுத்து பி இருக்கா? அவன் தான். கூ ப்ரொபோஸ்டு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டான். மல்டிபிள்னா பல. அப்போ இதில் கார்டன் இருக்கும். பல மலர்கள் எங்கே பூக்கும்? கார்டனில் தான் பூக்கும். என் பேரில் கார்டன் இருக்கா? ஹவார்டு கார்டன். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். அப்போ இன்டெலிஜென்ஸ்க்கு பதில் நீ ஃப்ளவர்னு போட்டுக்கோ. மல்டிபிள் ஃப்ளவர் எங்கே பூக்கும்? கார்டனில் பூக்கும். அப்போ இவன் பேரில் என்ன இருக்குது? கார்டன் இருக்குது. இந்த படித்து பாரு, கார்டன் முடிஞ்சா. அப்போ ஹவு மெனி இன்டெலிஜென்ஸ் இன் கார்டனஸ் தேரி? 8 இருக்குது. அதில் ஒரு 5 கோட்பாடுகள், இதில் 8 இருக்குது, ரைட்டா? இதில் பார்த்துக்கோங்க, இவரோட கார்டனர் கோட்பாடில் 8 இருக்கும். ஹவு மெனி? 8, ரைட்டா? அப்போ லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா லிங்குஸ்டிக் என்னது? பாஷையை கற்றுக்கொள்ளுதல், ரைட்டா? இது ஒரு கோட்பாடு, லிங்குஸ்டிக், ரைட்டா? 2வது லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். லாஜிக்கல் என்னது? அதை நம்ம இன்டெலிஜென்ஸு நுண்ணறிவு லாஜிக்கலாக பயன்படுத்தணும். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு இடத்துல, திடீர்னு நம்ம எதிரி வந்து நிற்கிறான். ஆனால் அவனை சமாளிக்கணும், சண்டை போடக்கூடாது. அப்படி என்ன பண்ண? லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணி அவனை விட்டு ஒதுங்கி போகணும். ஏதாவது ஒரு பொய் சொல்லணும். எப்போ எங்கள் அம்மா அங்கே நின்றுட்டு இருக்காங்க, நான் உதவி செய்ய போனேன், அப்புறம் நாளைக்கு பேசிக்கல. ஏன்னா நான் தவிர்க்க விரும்புகிறேன் அவன்கிட்ட பேச விரும்பலை. அதை லாஜிக்கல் நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸுன்னு தான் இடவியல் நுண்ணறிவுன்றான். இடவியல்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டு அதுக்கு தக்கன நடந்து கொள்ளணும். இப்போ ஒரு ஆறு போய் கொண்டு இருக்கிறது, அந்த ஆறு பார்க்குறேன், அந்த ஆறு போயிட்டுருக்கு, இதில் நீந்தினா நம்ம செத்து போயிடுவோம். அப்போ விசுவல் திங்கிங். விசுவல்னால் பார்த்து நான் என் நுண்ணறிவை பயன்படுத்துவது. அப்போ நான் நீந்தாமல் இருக்கிறது மேல். பார்த்து என்னோட அறிவை பயன்படுத்துவது, ரைட்டா? 8ல் இது 3 முடிஞ்சா. அப்போ மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். மியூசிக் மூலிமா தன்னோட நுண்ணறிவை பயன்படுத்துவது. ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இளையராஜாலாம் பார்த்திங்கன்னா, அவர் மியூசிக் மூலிமா தன்னோட நுண்ணறிவை பயன்படுத்தி மக்களை சந்தோஷப்படுத்துகிறார். அப்போ பாடிலி இன்டெலிஜென்ஸ். பாடியில்னா சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல டான்ஸ் ஆடுவான்,
அவன் அந்த பாடி மூமெண்ட் மூலியமாக நுண்ணறிவை பயன்படுத்துகிறான். ரைட்டா? அடுத்து இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றான். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் என்னது? இப்போ ஒரு மனுஷன் என்கிட்ட வர்றான், கஷ்டம்னு வர்றான், அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு தக்கன நான் செயலாற்றுவது இன்டர்பர்சனல். 2 பெர்சன், இன்டர்பர்சனல். ரைட்டா? நல்லா பார்த்துங்க லாங்குவேஜ். இன்டர்பர்சனல், இன்டர்னா 2, பெர்சனல் மனிதர்கள், 2 மனிதர்களுக்கு நடுவில் நுண்ணறிவை பயன்படுத்துவது. அப்படின்னா நான் என் நண்பர் ரவி வந்துடுறார், இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் ஏதோ ப்ராப்ளத்தில் வர்றாரு, அப்போ அவருக்கு தக்கன நான் பேசி அவருக்கு நான் உதவி செய்து அனுப்புறது, அதை இன்டர்பர்சனல் நுண்ணறிவு. ரைட்டா? அப்போ இன்னொன்று இன்டரா, அது 2 இன்டரா அப்படின்னா நல்லா பார்த்து அது இன்டர் டிஆர், இது இன்டரா டிஆர்ஏ. அப்போ இன்டரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னால் என்னது? தன்னோட நுண்ணறிவை மட்டும் பயன்படுத்தி செயல்படுது. இன்டர்னா 2 பேர் இருக்கிறார்கள், அதற்கு நடுவில் என்னோட நுண்ணறிவை பயன்படுத்தி என் நண்பனோட நுண்ணறிவு எப்படி இருக்குன்றது பார்த்து நான் செயல்படுதல். என்னோடய நுண்ணறிவை நான் பயன்படுத்தணும், என் நண்பரோட நுண்ணறிவு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது தக்க செயல்படுதல். அதுக்கு பேர் இன்டர்பர்சனல். அப்போ இன்டரானா என்னோட நுண்ணறிவை மட்டும் பயன்படுத்தி நான் செயல்படுதல், அடுத்தவனோட நுண்ணறிவை நான் பார்ப்பதில்லை. தன்னுணர்வு நுண்ணறிவு என்றால் என்ன? தன்னை புரிதல். அப்போ தன்னோட நுண்ணறிவை புரிந்து கொண்டு செயல்படுதல். ரைட்டா? அப்போது நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றான். அப்போ நேச்சர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன அப்படின்றான். இயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? இப்போ மழை மேகமாக இருக்கிறது, நான் பாட்டு முட்டாள் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தால் மழை வந்து இப்போ சடன்லி வந்து எனக்கு கூட இல்லை. அப்போ இயற்கையை புரிந்து கொண்டு நுண்ணறிவை பயன்படுத்தி நான் செயல்படுதல். இப்போ மழை வந்துடும், நம்ம வேகமாக வீட்டுக்கு ஓடிடணும் அப்படின்னு இயற்கையை புரிந்து கொண்டு என்னோட நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டு நான் செயல்படுதல். அப்போ வாட் இஸ் எவாலுவேஷன்? எவாலுவேஷன் என்ன? மதிப்பீடு என்றால் என்ன அப்படின்றான். அது மதிப்பீடு என்னது? நம்ம ஜட்ஜு பண்ணணும். ஜட்ஜுன்னு என்னது? தீர்மானிக்கணும். எதை? லேர்னிங் அவுட்கம் என்னது? லேர்னிங்னா அதை அதாவது மாணவர்கள் கற்றுக்கொண்ட முறையை புரிந்து கொண்டு செயல்படணும். லேர்னிங் அவுட்கம் லேர்னிங்னா மாணவர்கள் கற்றுக்கொண்ட அவுட்கம், அதோட முறையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு பேர் தான் என்னது? எவாலுவேஷன். அது மதிப்பீடு மூலிமா தான் கிடைக்கும். மாணவர்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க வார டெஸ்ட்லேயும் மார்க் டெஸ்ட்லேயும், அதை வைத்து தான் நான் மதிப்பீடு செய்ய முடியும். சரியா? அதுக்கு பேர் என்னது? மதிப்பீடு என்றால் என்ன? கற்றல் முடிவை மதிப்பிடுதல் அப்படின்றான். அப்போ ஃபார்மேட்டிவ் மீன்ஸ் என்னது அப்படின்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். தொடர்ச்சியாக நான் என்ன பண்ணணும்? மதிப்பீடு செய்யணும். வாரம் பரீட்சை நடத்தணும், மாதம் பரீட்சை நடத்தணும். தொடர்ச்சியான ஃபார்மேட்டிவ், தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்தல். சம்மேட்டிவ்னா வருடாந்திரம் மதிப்பீடு செய்தல். ரைட்டா? அப்போ சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்னது இறுதிநிலை மதிப்பீடு. ரைட்டா? அப்போ சிசிஇன்னு என்னது? கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். கண்டினியூஷன் தொடர்ச்சியான மற்றும் முழுமையான ஒரு மதிப்பீடுன்னு அர்த்தம். அது வந்து என்னது? சம்மேட்டிவ் மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.